ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர வார்த்தைகளின் வெளிச்சம். இந்த வார்த்தைகளின் வெளிச்சம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் 7 மணியிலிருந்து 10 மணி வரை நடைபெற்று கொண்டு வருகின்றது. இன்று 2 முக்கிய அறிவித்தல் சங்கம வானொலி கொடுத்த அறிவித்தல் கவனமாக கேளுங்கள். வருகிற வியாழக்கிழமை 10:30 மணிக்கு பட்டிமன்றம். இந்த புது வருடத்திலே முதலாக இந்த பட்டிமன்றம் நடைபெற இருக்கின்றது. டொரண்டோ நேரப்படி 10:30 மணிக்கு. இந்த பட்டிமன்றத்திலே பாஸ்டர் ஞானவண்ணன், பாஸ்டர் அண்டன் ராசநாயம்,
எஸ்தர் ரூபி, பாஸ்டர் வார்னர், விக்டர் போல், ஜெனட் மற்றும் விசுவாசிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த பட்டிமன்றத்திலே ஒவ்வொருவருக்கும் 8 நிமிடங்கள் மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு என்ன? கேளுங்கள் வடிவாக. இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு, நீங்கள் இரவிலே உங்கள் அறைக்கு போகும்போது லைட்டை போடுறீர்கள், சுவிட்சை போடும்பொழுது இருள் அகண்டு போகுது. அந்த இருள் எங்கே போகுது? முதல் கேள்வி. 2வது கேள்வி, ஹோலிலே வந்து லைட்டை போட்டால் வெளிச்சம் இருக்கு, இந்த சோஃபா இருக்கல்லே, சோஃபா கீழே இருள் இருக்கு, வெளிச்சம் வரை இருள் போகணும், ஏன் அந்த இருள் இருக்கின்றது? கர்மா கேளுங்கள். 2 கேள்வி. 1, இரவிலே லைட்டை போட்டோன்னே இருள் வெளியே போகுது, அந்த இருள் எங்கே போகுது? அதுதான் கேள்வி. 2வது, ஹோலிலே இருக்கும் பொழுது மேசை சோஃபாக்கில் இருள் இருக்கு, அப்படியானால் இருள் ஏன் போகவில்லை? இப்படியான 2 கேள்வி பட்டிமன்றத்தில் நீங்கள் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் கலந்து கொள்ளுங்கள். 8 நிமிடம். இப்ப என்ன கேட்டா நான் சொல்லுவேன், லைட்டை போட்டா இருள் அடுத்த விட இந்துக்காரன் வீடு அங்க போயிடும் சொல்லுவேன். அப்படி பயம் இல்லாமல் வந்து 10:30 மணிக்கு கலந்து கொள்ளுங்கள். நேரத்தை ஒதுக்குங்கள், சமையலை நிறுத்துங்கள், உபவாசம் இருங்கள், கேளுங்கள். 2வது, புதிய ஏற்பாட்டை தொடர்ந்து 13 மணித்தியாலங்கள் வாசித்து முடிப்பது. இது ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கு சங்கம வானொலிக்கு. அதாவது புதிய ஏற்பாட்டை தொடர்ந்து இலங்கை, இந்தியா, அமெரிக்காவில் தொடர்ந்து 13 மணித்தியாலத்தில் வாசித்து முடிப்பது. உங்களுடைய நேரம் என்ன, நீங்கள் எப்ப உங்களுக்கு வசதியா இருக்கும் என்பதை மிக தெளிவாக லெஸ்ஸி பிரதருக்கு அறிவியுங்கள். அப்பொழுது அவர் டேட்டை தருவார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டு லெஸ்ஸி பிரதர் செட் ரூம்ல போட்டு வாசியுங்கள். புதிய ஏற்பாட்டை தொடர்ந்து 13 மணித்தியாலத்துக்கு வாசித்து முடிக்கிறது. வார்த்தைகளை விதைக்கிற நேரம். எனவே தயவு செய்து கடந்து கொண்டு நீங்கள் 1 அதிகாரம் வாசிக்கலாம், 2 அதிகாரம் வாசிக்கலாம், 3 அதிகாரம் வாசிக்கலாம். ஆனால் வாசிக்கும் பொழுது மிக கவனமாக ஃபுல் ஸ்டாப் பார்த்து பிழை இல்லாமல் சரியான முறையில வாசிக்க வேண்டும். அதை கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்றைய நிகழ்ச்சியில் கடந்து செல்வோம். இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்சத்திலே ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா வலமவோர் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. சங்கீதம் பிரதர் மகேந்திரன். சங்கீதம் 105 சங்கீதம் 1-11 நீங்க சட் ரூம்ல பார்க்கலாம். சங்கீதம் 105 1-11 லெஸ்ஸி பிரதர் இந்த சட் ரூம்ல போடுவார். ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டாலி. கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக பிரதர் மகேந்திரன். இன்று முதலாவது செய்தி 7 முதலுக்கு பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா. இந்த விக்டர் போலுடைய செய்திகளை லெஸ்ஸி பிரதர் மறு ஒளிபரப்பிலே போட்டிருந்தார். இந்த மறு ஒளிபரப்பிலே போகும்போது இந்தியாவிலே ஒரு ஊழியக்காரன் கேட்டிருக்கார் செய்தியை. மறு ஒளிபரப்பிலே செய்தியை கேட்டு அந்த ஊழியக்காரன் விக்டர் போலுக்கு அழைத்து, நீங்கள் இந்த சபையில வந்து செய்து கொடுங்க, அது நரிக்குறவர் சபை, செய்து கொடுங்கன்னு சொல்லி அழைப்பிடுத்திருக்கிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவர் 3 மத்தியாலம் பிரயாணம் பண்ணி சென்னைக்கு போய் அங்கே வசனம் கொடுத்து அற்புதம் செய்து வந்திருக்கிற காரணம், அவற்றை செய்தி நாங்கள் மறுவர்களை போல இந்தியாவில் கேட்டிருக்கிறார். பாருங்கள், இவ்வளவு தேவன் அற்புதம் செய்கிறார். அதாவது லெஸ்ஸி பிரதர் ஊழியக்காரரை உற்சாகப்படுத்துகிறார். அவர் இந்த வசனத்தை போடுகிறார், உலகமெங்கும் கேட்கிறார்கள், வசனத்தை கேட்டவர்கள் ஊழியக்காரர் அழைக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வது செய்தி பாஸ்டர் மார்ட்டின் இந்தியா. 8:30 ஜோன் பால் ஆனந்த். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கண்ணீர் ஆபரேஷன், மேஜர் ஆபரேஷன். அவர் வந்தால் தொடரும், இல்லாவிட்டால் முடிவு எடுப்போம். இன்றைய நாளிலே முதலாவதாக ஆரம்ப ஜெபத்துக்கு சிறு ஜெபத்தை எடுப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலி நிலையத்தில் அநேக தரிசனங்களை காண்பிக்கிறீர் சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி. பட்டிமன்றத்தை கொண்டு வருகிறது. புதிய ஏற்பாட்டை 13 மணித்தியாலம் கொடுக்க கிருபை செய்யும் ஆண்டவரே. உமது தரிசனங்களை நிறைவேற்ற கர்த்தாவே காத்திருக்கிறோம் சுவாமி. இந்த நேரமானாலும் சுவாமி, உமது தரிசனத்தை நாங்கள் நிறைவேற்ற உமது பிள்ளைகள் ஆண்டவரே, உமது நாமத்தை மையப்படுத்த வந்திருக்கிறோம் சுவாமி. உமது நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம் சுவாமி. வந்தவர்களை ஆசிர்வதி. இன்றைய நாளில் வார்த்தையை கொடுக்கிற தாசர்கள், தாளந்தை கொடுக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வார்த்தையின் வெளிச்சத்திலே அந்த வார்த்தையில சொல்லும்போது இந்த வார்த்தையில் ஊடுருவி செல்ல, எந்த நாட்டிலே, எந்த கிராமத்திலே,
எந்த வீட்டிலே எந்த வானத்துக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே ஒரு அற்புதம் அதிகாரம் நடக்க கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தொடக்கம் முதல் முடியும் வரை ஆணி பாந்த கருத்தால் ஆசீர்வதித்து பரிசுத்தாவியான அக்னி அபிஷேகத்தால் நிறையும் ஒவ்வொரு பிள்ளையும் அபிஷேக மலையால் நிரப்பும் ஆண்டவரே. ஒரு வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. இன்றைய நாளை வார்த்தை விளைச்ச மாட்டவரே. கருக்குள்ள பட்டயம் போல் காற்று நிற்ப போல் ஊடுருவி செல்ல நீ கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். முதலாவதாக வார்த்தைகளின் வெளிச்சத்திலே ஒரு ஜெபித்து ஒரு பாடலை பாடி இதோட நாமத்தை பயப்படுத்த வருகிற ஸ்காப்ரோ ஒன்டாரியோவிலிருந்து சிஸ்டர் எஸ்தர் சிஸ்டர் எஸ்டர் ரவீந்திரன் பேர் போட்டிருக்கேன். சிஸ்டர் கருணா பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா. எஸ்டர் ரவீந்திரன் போட்டிருக்கீங்க கருணா நல்லது. இன்றைய நாள் ஆரம்பத்தை எடுத்து ஊழியர்க்காக ஜெபித்து இதோடைய நாமத்தை மயப்படுத்த பாடலை பாடி வாருங்கள். உங்களோட ஒப்பு கொடுக்கிறேன் சிஸ்டர், நீங்க வாழை நடத்துங்கள். ஆமென் 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 ஆமென். God bless you uncle. God bless you too. நன்றி அப்பா. நன்றியோடு போய் ஆராதிக்க வந்திருக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, அதையும் அந்தவும் இல்லாதவரே, அல்பா உமேகா, உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உண்மை தவிர எங்களுக்கு யார் உண்டு கர்த்தாவே? அப்பா, எல்லாவற்றிலும் எல்லா ஆசீர்வாதத்திலும் உம்முடைய கை எங்களோடு கூட எப்போதும் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதன் மூலமாக அதிர்ப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ராஜா. தகப்பனே, எங்களுடைய பாவங்கள் செவேர் என்று சிவப்பாயிருந்தாலும் நீர் கஞ்ச போல வன்மையாக மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் உமக்கு எதிராக செய்த எல்லா விக்கிர ஆராதனைகள் இருந்து எங்களை மீட்டு நீரே தேவன் என்று அமர்த்திருந்து அறியும்படியாய் கர்த்தரங்களை நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, பிரித்தெடுத்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி கர்த்தர் உமக்காக உம்முடைய பரிசுத்தமும் உம்முடைய நீதியும் உம்முடைய உண்மையும் எப்போதும் எங்களை சூழ்ந்து காக்கட்டும் ஆண்டவரே. பாதுகாக்கட்டும், எங்களையும் உம்முடைய வார்த்தையினாலே மாற்றட்டும் ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய வார்த்தை கத்தாவை பேதைகளை ஞானிகளாய் மாற்றுகிறது கத்தாவே. அப்பா, உம்முடைய திருப்பாதத்தில் எல்லாரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லாருடைய ரட்சிப்பும் உம்முடைய திருக்கரத்தில் உண்டு கத்தாவே. எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. இன்றைய நாளிலும் இந்த ரேடியோக்கா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த வானிலைகளுக்கு ஊடாக கடந்து போகிற சத்தியம் யாதொரு இடத்தில் ஒரு ஆத்மாவை விடுதலையாக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தியம் ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர் மூலம் நீர் பேசுகிற ஒரு வார்த்தையும் ஒவ்வொரு ஆத்மாவை உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்யட்டும் ஆண்டவரே. அன்று ஆதாமும் வாழும் விட்ட பிள்ளையை கத்தாவே தொடர்ந்து இந்த மனித குலம் விடாதபடி கத்தாவே தகப்பனே, நீர் கொடுத்த இந்த பூமியை அவர்கள் இழந்து போனார்கள். ஆனாலும் நீர் உம்முடைய சரீரத்தை எங்களுக்கு கிரயமாய் கொடுத்து பலியாக்கி எங்களை மீண்டும் நீங்க மீட்டுக் கொள்ளும்படியா இந்த உலகத்துக்கு வந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ரட்சிப்புக்காக, உங்களுடைய சிலுவைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் சரண் லசி பிரதருக்காக, அவருடைய மனைவி வீட்டா பிள்ளைகளுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவர்கள் இந்த ஊழியத்தை செய்யும்படியாக உம்முடைய உதவியும் மனித தயவுகளும் கிடைக்க கிருபை பாராட்டுங்க. தொடர்ந்து குடும்ப காரியங்கள் ஒவ்வொன்றிலும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கட்டளிடுங்க. தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க அறிவிங்க ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் ஆமென்றும் ஆமென் என்றும் பதிலளிக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னுங்க தாவே மகேந்திரன் எங்களுக்கு அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவர்களுடைய எல்லா சுகம், ஆரோக்கியம், பலன் எல்லாவற்றையும் நீங்க கொடுக்கிறவர் ஆண்டவரே. தொடர்ந்து ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தரவரோடு கூட இருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் சாரி டோலிக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய காரியங்களை எடுத்து நடத்தும்படியாய் சாரி நீங்க எப்போதும் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா நோய்கள் இருந்தும் விடுதலையாக்க முடியாது நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல ரஞ்சனி அலங்காரமணியை விசேஷமாக ஒப்பு கொடுக்கிறோம். அந்த கண்களிலே தெளிந்த பார்வையை நீங்க கொடுக்குறீங்க ஆண்டவரே. அப்பா,
அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து சௌரியோடு கூட அந்த குடும்பத்தோடு கூட இருந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ளாக சௌரி ஒப்பு கொடுத்து செபிக்கிறான். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் சுபாக்கா செபிக்கிறோம். மறுடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா போக்கிலும் மரத்திலும் துணையாயிருக்கிறவர் நீர் கத்தாவே செய்கிற ஊழியத்திலே அநேக ஆத்மாக்களை அவர்கள் சந்திக்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிப்பை காணும்படியாய் சௌரிகளை கிரியை செய்ய வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இனிமேல் சொல்ல நகரத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த கைவிடப்படாத நகரம் ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்துக்கு தாயானவள் எருசலேம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அந்த எருசலேமை நீர் நேசிக்கிற தகப்பனாயிருக்கிறேன். அந்த இடத்திலே உம்முடைய பாதங்கள் மீண்டும் வந்து தங்க போக போகுது ஆண்டவரே. அதுக்காக நாங்கள் செபிக்கிறோம். நீங்க தொடர்ந்து அந்த எருசலேம் மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவர்கள் செய்கிற எல்லா முரட்டாட்டமான காரியங்களிலும் இருந்து விடுதலையாக்கி நீங்களே தேவன் என்று அமர்ந்திருந்து அறிய வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இன்னும் அயலுள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேசங்களிலே நடக்கிற அநியாயங்களை நீங்க காண்கிற தகப்பன் ஆண்டவரே அப்பா, அநேக நீதிமான்கள் அந்த தேசங்களிலே உண்டு ஆண்டவரே. ஆனாலும் கத்தாவே, அவர்கள் மறைமுகமாக உண்மை அறிந்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் பாதுகாப்பை கொடுத்துருங்க, ரட்சிப்பை கட்டளையிடுங்க, ஊழியங்களை அந்த இடத்துல பெருக பண்ணுங்க. உங்களுடைய சத்தியம் கடந்து போய் எல்லா ஜனங்களையும் விடுதலையாக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அவர்களுடைய மூளைச்சலவை செய்யப்பட்ட அந்த வழிபாடுகளுக்குள்ளாக இருந்தவர்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, நீங்கள் சிலுவை பரியந்தம் கத்தாவே உங்களை கொண்டு போன போது பிதாவுடன் நீங்க மன்னிப்பு கேட்டு இவர்களுக்காக பரிந்து பேசினீங்க ஆண்டவரே. பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னித்தருளுங்க என்று கேட்டது போல நாங்களும் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அவர்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுதலையாக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஒருவர் நரகம் போகாதபடி உடைய ராஜ்யத்துக்கு வந்து சேரும்படியாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க. இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கழுவி சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. ரத்தத்தினாலே கரைப்பட்ட அந்த தேசம் கத்தாவே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கரை நீங்கி அவர்கள் உமக்காக எழும்பி பிரகாசிக்க அந்த இடத்திலும் சத்தியம் பரவட்டும், ஊழியங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. கனடா தேசத்தை ஆசீர்வதிங்க. இந்த தேசத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்தவர் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த தேசத்துக்கு எதிராக நாங்க எந்த ஒரு காரியம் செய்யாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தொடர்ந்து அப்பா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறதப்ப இந்த ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஞானம் உள்ளவர்களாய் மாற்றுங்க. இந்த ஜனங்களை நடத்தும்படியாய் அவர்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுத்த இருதயம் உள்ளவர்களாய் மாற்றுங்க. இன்னும் சிறைகள்ல இருக்கிறவர்களை சிறையிலிருந்து விடுதலை ஆக்குங்க. சத்தியம் கடந்து போகட்டும். அந்த சிறை கதவுகளுக்குள்ளே அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். குடும்பங்களை பிரிந்து வாழுகிற ஒவ்வொருவரும் தேற்றப்படட்டும் ஆண்டவரே. செய்த குற்றங்களை அவர்கள் ஆராய்ந்து தங்களை திருத்திக் கொள்ள உம்முடைய வேத வசனங்கள் உதவியாயிருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் வைத்தியசாலைகள் அப்பாவை தேவைகளோடு நோய்களோடு கூட இருக்கிற எல்லாரையும் விடுதலையாக்குங்க, தொட்டு சுகமாக்குங்க. எல்லாரோட காயங்களையும் கட்டுங்க. கவலைகளோடு இருக்கிறவர்களை கத்தர் நீர் பரம வைத்தியனா இருந்தவர்களை தேடி நீர் நடத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அந்த இடத்துல ஊழியக்காரர்களை அனுப்பி குணமாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இன்னும் போதை வஸ்துக்கு அடிமையாகிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குங்க ஆண்டவரே. அந்த போதையினாலே தங்களுடைய புத்தி பிசகி போனவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்களை இந்த தேசங்களிலே, அயல் தேசங்களிலே நாங்கள் காண்கிறோம் ஆண்டவரே. அறியாமல் செய்கிற தவறுகளை மன்னித்து அவர்களை எப்படியாகலும் சந்தித்தருளுங்க. யாராவது அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லட்டும் ஆண்டவரே. ஊழியங்களை ஆயத்தப்படுத்துங்க. தொடர்ந்து நடத்துங்க. எல்லாவற்றையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த கருவியல் ஒவ்வொன்றோடும் கூட இருங்க. எல்லாவற்றையும் நேர்த்தியா செய்யும்படியா ஒருவருக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் இதய எண்ணமெல்லாம், என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக, உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். Praise the Lord, uncle. ஆமென், ஆமென். இன்றைய நாளிலே எல்லோருக்காக பாடப்பட்டு ஜெபித்தீர்கள். தேசங்களுக்காக, சிஸ்டர் ரஜினி அலங்காரமணிக்காக, போத வஸ்துக்கள் பாய்ப்புகளுக்காக பாடப்பட்டு ஜெபித்து, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் தேடுகிறேன். ஒரு ஹை பிச் பாடல். இந்த பாடலுக்கு ஒரு வயலினை பழகுங்க. வயலினோடு இந்த பாடலை படித்தீர்கள் என்றால் ஆவியானவர்களை தூக்கி கொண்டு போயிடுவார். அருமையான பாடலை பாடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். Amen. God bless you, Chaka.
இதுவரை நேரமும் ஆரம்ப ஜெபத்தை எடுத்து பாடலை பாடினவர் எஸ்தர் ரவீந்திரன், ஸ்காப்ரோ, ஒன்டாரியோ. தொடர்ந்து சங்கீதம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 105, பக்கம் 735. சங்கீதங்கள் வாசிக்கும் பொழுது மிக அழகாக, ஆறுதலாக, ஃபுல் ஸ்டாப், கொமா இவைகளை பார்த்து வாசிக்க வேண்டும். காரணம், சங்கீதம் வாசிக்கும் பொழுது இத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறு பிழை விட்டால் ஆவியானவர் வேதனைப்படுவார். எனவே சங்கீதம் வாசிக்கும் பொழுது கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 105, பக்கம் பழைய ஏற்பாடு 735. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் மகிழ்வதாக, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள், அவருடைய தாசனாய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கு நியாய தீர்ப்புகளை நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ண உடன்படிக்கையும் அவர் ஈசாக்கு கிட்ட ஆணையையும் என்றென்றைக்கு நிறுத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாக உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாவமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். ஆமென். இத்துடன் சங்கீதம் 105 வாசித்து முடிந்தது. தொடர்ந்து நாங்கள் ஊழியர்கான ஜெபத்தை எடுப்போம். ஊழியர்கான ஜெபத்தை எடுக்க சிஸ்டர் டோலி கல்கரியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அவரை அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் தி லார்ட் ஐயா, பிரைஸ் தி லார்ட். ஊழியருக்காக ஜெபித்து ஒரு பாடலை பாடிதோடு நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஆமென், ஆமென். நன்றி, நன்றி. கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது, என்னை சுத்தரியும், நான் சுத்தமானேன். வாஷ் மீ அண்ட் ஐ ஷால் பி whiter than snow. ஆமென். நன்றி சாமி. உங்களை வெளியேற பெற்ற இரத்தத்தினால எங்களை உள்ளங்களை கழுவி உங்களுக்கு ஏற்ற பாத்திரங்களாக இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல ஊழியக்காரங்களை அழைத்து அப்பா நீங்க அவர்களை அவருடைய பாவங்களை மன்னித்து அவங்களை இருதயத்தை பனி போல வெண்மையாக்கினீர் ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அதுக்கான நன்றி செலுத்துற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே இப்பொழுது ஒரு புதிதான வெளிப்படுத்தலை கொடுத்து அவர்களை வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கான நன்றி அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் கூட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க நேற்றும் இன்று மாறாதவர், இன்றும் ஆண்டவரே எங்களுக்கு அற்புதம் செய்து உங்களுடைய கிரிகைகளை எங்கள் மூலமாக நடைபெறுவதற்கு எங்களுடைய உள்ளங்களை இன்னும் சுத்தி அறியும். நீங்க பரிசுத்தமா இருக்கிற போல எங்களையும் பரிசுத்தமாகும் ஆண்டவரே. பரிசுத்தமாக்கும் இயேசுவே. நன்றி இயேசுவே. ஆமென். தேவன் சுத்த இருதயத்தை எண்ணில சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆமென். எங்களோட உள்ளத்துக்குள்ள உங்களோட புதிதான பரிசுத்தமான ஆவியை ஒவ்வொரு நிமிடம் புதுசாக அபிஷேகத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க நேற்று முன்று மாறாதவர். இப்பொழுதும் ஒவ்வொரு உள்ளங்களையும் பேசி உங்களுக்குள்ள நாங்க அமர்ந்து இருக்கும் பொழுது உங்களோட மெல்லிய சத்தத்தை நாங்க கேட்கும் பொழுது ஒவ்வொரு இடத்துக்கு நாங்க எங்க போனாலும் எங்க இருந்தாலும் போக்கில வரத்துல கார்ல எங்க இருந்தாலும் ஆண்டவரே உங்களோட சமூகத்தை நாங்க உணரக்கூடியதாக உங்களோட சமூகம் எங்களை தூக்கி கொண்டு திரிறபடியா நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்க பெரியவரும் நல்லவரும் போதுமானவர்களா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன். வரப்போற ஊழியக்காரங்க யாவரும் உங்களோட கருத்துல கொடுக்கிற உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களுக்குள்ள நாங்க சந்தோஷமா இருப்பதற்கு இந்த தந்த பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன். உங்களோட சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொருத்தரையும் நித்திய சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்திலையும் வார்த்தையின் வெளிச்சத்திலையும் ஆண்டவரே நீங்க வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி. யாவரும் கூட கருத்துல மறுபடி
அப்படி ஒப்பு கொடுக்கிறேன். யாவருக்கும் உங்களோட அன்பையும் உங்களுடைய அபிஷேகத்தையும் கொடுத்து உங்களுடைய ஞானத்தையும் உங்களோட வெளிப்படுத்தலையும் கொடுத்து வழிநடத்தி கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கனமகியுமே உங்களுக்கே உரியது. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமே. எல்லாவற்றிலும் பெரிதானது அன்பு. ஆமே. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. அந்த அன்புல நாங்க இயேசுவின் அன்புல நாங்க நிலைத்து இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நிமிடங்களை அவர் வழி நடத்த வல்லவரா இருக்கிறார். அந்த புதிதான வெளிப்படுத்தல், புதிதான பாட்டுகள், புதிதான கிரிகைகளை எங்களுக்கு காட்டி எங்களை வழிநடத்துற தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். ஆமேன், ஆமேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாயும். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. எல்ரோகி, எல்ரோகி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோகி, எல்ரோகி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலனோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. யெகோவா ரூபா, யெகோவா ரூபா, எந்தன் மேய்ப்பரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலனோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாயும். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. ஆமென். ஆண்டவரே நன்றி அப்பா. உங்களுடைய அன்பு எங்களை ஒரு போதும் வெக்கத்துக்கு போட விடாமக்கு எங்களை காத்து எங்களை வழிநடத்தி கொண்டு வர்ற அந்த பெரிதான பரிசுத்தமான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒவ்வொரு பரிசுத்தமான ஊழியக்காரங்க உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் பரிசுத்தமாக இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கி நாங்களும் தாழ்மையோடு உங்களுக்கு ஊழியம் செய்து உங்களோட நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு தந்தை பேலனும் சத்துவத்துக்கும் நன்றி செலுத்துகிறேன். எல்லா கன மகிமை உங்களுக்கே உங்களுக்கே கூறி யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா. ஆமேன், ஆமேன். நன்றாக ஜெபித்தீர்கள். அன்பு கூறு என்ற பாடலை பாடுவீர்கள். நான் சிந்திக்கிறேன், வேறு யாராவது பக்கத்துல இருந்து படிக்கிறார்களோன்ற யோசனை. அப்படி அழகாக ரீங்காரமாக நல்ல குரலை படைத்தீர்கள்.
கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஆமென் ஐயா. நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கமா வானொலியிலும் நித்திய வெளிச்சத்திலும் வார்த்தைகளின் வெளிச்சத்திலையும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் 110 நாடுகளை கேட்கிற பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. ஐயா, இத்தனையோ பேர் சாமி வேத வார்த்தைகளை கேட்டு சாமி ஊழியரை அழைக்கிறதாக, அப்படி ஆவியானவரே நீர் வழிநடத்தி சுவாமி. அந்த கிருபைக்காண்டி யார் யார் சுவாமி இந்த சங்கம வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், எந்த வீட்டிலே, எந்த கிராமத்தில், எந்த வாகனத்துக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென். ஆராதனை செய்வேன் எல்லா வேளையும், ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பேன். ஆராதனை செய்வேன் எல்லா வேளையும், ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பேன். என் உயிருக்கு உயிரான இயேசுவுக்கே, என்னை மீட்ட அன்பு இயேசுவுக்கே ஆராதனை செய்வேன் எல்லா வேளையும், ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பேன். துதி 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை 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 செய்வேன் எல்லா வேளையும், ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பேன். சர்வ வல்லவரே, ஜெப வீராங்கே, மரணத்தை ஜெபித்தவரே, உம்மை ஆராதிப்பேன். ஆராதனை செய்வேன் எல்லா வேளையும், ஆவியோடும் சத்தியத்தோடும் ஆராதிப்பேன். துதி 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. துதி 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். தொடர்ந்து இன்றைய நாளே முதலாவது செய்தியை கொண்டு வருகிறார். பிரியமானவர்களே, நம் கர்த்தருடைய பந்தியம் அதன் அவசியம் என்ற